டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்தில் வந்தே மாதரம் இசைக்கப்பட்ட போது பாதியில் நிறுத்தச் சொன்ன சோனியா காந்தியால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்தில் வந்தே மாதரம் இசைக்கப்பட்ட போது பாதியில் நிறுத்தச் சொன்ன சோனியா காந்தியால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்கள். நவீனா, வணக்கம். நாட்டினுடைய 80வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அவரவர் சார்ந்த இடங்களில் தேசிய கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின விழாவுக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சுதந்திர தின நிகழ்வு நடைபெற்றது. அந்த தின விழாவில் நடைபெற்ற அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வந்தே மாதரம் பாடல் ஒலித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் பாடலினுடைய நீளம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக கூறி பாதியிலேயே நிறுத்துமாறு அக்கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி அங்கு இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களை அழைத்து தகவல் பரிமாறுகிறார். இருந்தாலும் கூட அந்த இசைக்கலைஞர்கள் வந்தே மாதரம் பாடலுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தியும் கூட மீண்டும் ஒரு முறை அழைத்து இந்த பாடலை பாதியிலேயே முடித்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார்கள். இருந்தாலும் கூட அந்த இசைக்கலைஞர்கள் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக இசைத்த பிறகுதான் அந்த பாடலை முழுமையாக பாடி முடித்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் உட்பட அரசு விழாக்களில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அண்மையில் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருந்தது. குறிப்பாக மாநிலங்களில் அந்தந்த மாநில பாடல்கள் இருக்கும் பட்சத்தில் முதலில் பாடலாம் எனவும், அதன் தொடர்ச்சியாக தேசிய பாடலும், அதன் தொடர்ச்சியாக தேசிய கீதம் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வந்தே மாதரம் பாடலுக்கு தங்கள் ஏற்படுத்துவது அல்லது அவமதிப்பு செய்வதை தண்டனைக்குரிய குற்றமாக்கக்கூடிய வகையில் தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கக்கூடிய சட்ட திருத்த மசோதாவும் அண்மையில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு கடந்த ஜூலை 29 நாடாளுமன்ற மாநிலங்களவையிலும் 30 மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய சூழலில் அந்த சட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆளக்கூடிய அந்த மாநிலங்களில் பாடலை முழுமையாக பாட முடியாது என அந்தந்த மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் அக்கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன அவர்களுடைய இடையூறுகளுக்கு மத்தியில் முழுமையாக பாடப்பட்டிருக்கிறது. தேசிய பாடலாக இருக்கக்கூடிய வந்தே மாதரத்தை முழுமையாக கேட்டு கொண்டாடப்பட வேண்டிய மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அந்த பாடல் அவமதிக்கப்பட்டதற்கு பல்வேறு தேசிய பற்றாளர்கள், தேசிய உணர்வாளர்கள் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி. वन्दे मातरम्। तुमि विद्या तुमि धर्मा तुमि हृदि तुमि मर्मा त्वं हि प्राणा शरीरे बाहुते तुमि मा शक्ति हृदये तुमि मा भक्ति तुम्हारी प्रतिमा गढ़ी मंदिरे मंदिरे वन्दे मातरम्। त्वं हि दुर्गा दश प्रहरण धारा